ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கதைங்க. இந்த கதை நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவையில்லாத சிந்தனைகளை நம்மளுடைய மைண்டுக்குள்ளே கொண்டு வரவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கதை இது. எனக்கு பர்சனலாக அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு கதை. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப வாலிப சிநேகிதர்கள். இவங்க ரொம்ப சந்தோஷமாக இவங்களுடைய பள்ளி படிப்பிலேருந்து இவங்க பிறந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்குள்ள எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மன்னருடைய பையன், இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா மந்திரியோட பையன். இந்த ஒரு வேறுபாடு கூட இல்லாமல் 2 பேருமே ரொம்ப சகஜமாக பேசிப்பாங்க. 2 பேருமே வாடா போடான்னு பேசிப்பாங்க. அந்த நான் பணக்காரன், நான் மன்னரோட புள்ள அப்படின்ற ஒரு தலைகணம் அப்படின்ட்டு இருக்காது. அதே போல் மந்திரியோட பையன் நான் மந்திரியோட பையன் தான், ஒன்று நான் மரியாதை தான் கூப்பிடணும் அப்படின்றது இருக்காது. 2 பேரும் அவ்வளவு நட்பு ரீதியாக பழகிட்டு இருப்பாங்க. காலங்கள் இப்படியே உருண்டு ஓடுது. இப்போ சின்ன பசங்களாக இருந்தவங்க இவங்க வாலிபராக மாறுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மன்னருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுதுங்க. இந்த இடத்துல மன்னர் இடத்துக்கு வேறு யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னருடைய மகன் தான் வருவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பேசி இந்த மன்னருடைய மகனை மன்னராக முடிசூட வச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா மன்னருடைய அப்பாவும் இறந்துடுறாருங்க. இப்போ முழு பொறுப்பும் யாருக்கிட்ட வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு தான் வருது, மன்னருக்கு தான் வருது. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா இப்போ மன்னருக்கு கீழே இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரி தான் இருக்கிறாரு. மந்திரியோட மகன் மன்னருக்கு ரொம்ப சிநேகிதன். இப்படி போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் மந்திரியை மன்னர் திட்டிடுறாரு. இப்போ மன்னருக்கு ரொம்ப கோவம் மந்திரியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிடுறாரு. எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா மந்திரியோட மகனுக்கு கோபம் வருது. எதுக்காக அப்பாவை திட்டணும், நம்ம கூட வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தவன் இன்னைக்கு பதவி வந்த உடனே இவன் இப்படி நடந்துக்கிறானே அப்படின்ற மாதிரி கோபம் என்ன பண்ணுறாருன்னா மன்னரை சண்டை போடுறதுக்காக அரசவைக்கு வராரு. அரசவையில் பேசிட்டு இருக்காரு. இது போல் சண்டை போடுறாரு. ஆனால் மன்னர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அப்படி கட்டிப்பிடிக்க போகக்குள்ள இல்லை, நீ என்னுடைய தந்தையை அசிங்கப்படுத்திட்ட, என்னுடைய தந்தையை திட்டிட்ட, தயவு செஞ்சு என்கிட்ட நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியோட மகன் கோவப்படுறாரு. மன்னர் இதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அங்கேருந்து மந்திரியோட மகனும் கிளம்பி போயிடுறாரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இன்னும் மந்திரியோட மகனுக்கு மன்னர் மேலே பகை அப்படின்றது அதிகமாகுதுங்க. எப்படின்னா மன்னர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்றத வேவு பார்த்து மன்னரை ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக, அதாவது தன்னுடைய நண்பரை ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக இவர் வேவு பார்க்குற வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் இவர் வேவு பார்க்கறதுக்காக, அதாவது இவர் மன்னர் என்ன பேசுகிறாருன்னு ஒட்டு கேட்கறதுக்காக அங்கே போகிறாரு. ஒட்டு கேட்கக்குள்ள ஒரு சில விஷயங்களை அவர் காதில் வாங்கிக்கிறாரு. மன்னர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மந்திரியோட பையன் ஒட்டு கேட்குறான். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மந்திரி செய்த தவறு, மந்திரி மற்ற நாட்டுக்கு ரொம்ப அதாவது இந்த நாட்டில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி போர் தொடுக்கலாம் அப்படின்ற ரகசியத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவலை இங்கே யாரோ இவர்கிட்ட மன்னர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் மன்னர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மந்திரியை கூப்பிட்டு சண்டை போட்டிருக்காரு. ரொம்ப கேவலமாலாம் மந்திரியை நடத்தலை. அவர் ரொம்ப டீசெண்டாக இது போல் இந்த மாதிரி செய்யாதீங்க, இது நம்மளுடைய நாடு, நம்மளுடைய நாட்டை நீங்களே இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக கோச்சுக்கிறாருங்க. இப்போ இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு மந்திரியோட மகன். இதை கேட்ட உடனே மந்திரியோட மகனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. தன்னுடைய தந்தை நம்ம நாட்டுக்கே துரோகம் நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியோட மகன் என்ன செய்கிறாரா நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் தந்தை கிட்ட கேட்கக்குள்ள ஆமாம் நான் தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல. அப்போ சரி ஓகே, நீ இதுக்கப்புறம் அங்கே போகாத, நான் போகிறேன், என் நண்பனுக்காக, என் நண்பன் கூட இருந்து சேவை செய்யறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாருங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த மந்திரியோட மகனுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம போய் ஒரு போதனை கேட்டு வரலாமே, அதாவது இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம போதனை கேட்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னரிடம் லீவு கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக அந்த சித்தரை பார்க்க போகிறாரு. சித்தருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவர் எதுக்காக வர்றாரு, என்னத்துக்காக வர்றாரு. ஏன்னா தன்னுடைய நண்பனை தவறாக எண்ணிட்டோம், ஆனால் தன்னுடைய நண்பன் இத்தனை காலமாக அவங்க கூட இருக்கிறோம், நம்மளை ஒரு தடவை கூட நம்மளை ஒரு மந்திரியாக பார்க்காம இன்னும் நம்மளுடைய நண்பனாக தான் பார்த்துட்டு இருக்கான், இவனை போய் தவறாக நினச்சிட்டுமே, இனிமேல் இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக போய் சித்தரை பார்க்குறான். சித்தரை போய் பார்க்கக்கூட சித்தருக்கு தெரிஞ்சிருச்சு இது போல் இந்த ரீசனுக்காக தான் இவன் வந்திருக்கான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே உன்னோட வாயிலேயே ஒரு முறை சொல்லுன்னு சொல்ல. அப்புறம் அவரும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட சித்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு ஒரு வரம் தரேன், ஒரு நாள்
நீ வந்துட்டு அந்த மன்னருடைய இடத்துல நீ இருக்கணும். அந்த ஒரு நாளும் எப்பனா மன்னர் வந்துட்டு சாகறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும். அந்த இடத்துல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, மன்னருடைய மகனுடைய இடத்துல இவரை கொண்டு போய் வைக்கிறாருங்க. அங்க நடந்த விஷயத்தை இவரை கொண்டு போய் வைக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னர் இறந்தது சாதாரணமா கிடையாதுங்க. மன்னருடைய உணவுல யாரோ விஷம் வச்சுட்டாங்க அப்படின்றது. அது கூட நம்ம மந்திரி அவர்கள் சொன்ன தகவல்னால தான் மன்னருடைய உணவுல விஷம் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த இடத்துலயே என்ன செய்றாங்கன்னா, மற்ற மந்திரி அவர்களுக்கும் இது தெரிஞ்சிடுச்சு. உடனே இந்த மந்திரியை தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை எல்லாமே பேசி முடிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த பையன் வராரு. அதாவது வந்துட்டு மன்னருடைய மகன் வந்து இது போல பேசுறாரு. அவர் செஞ்சது தவறு தான், இருந்தாலும் நீங்க அவரை தண்டிக்க கூடாது. என்னுடைய சிநேகிதனோட நண்பருடைய வந்துட்டு தந்தை தான் அவர் நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. யாருமே இங்க ஒத்துக்கல. மன்னர் இந்த படுக்கையில மரண படுக்கையில இருக்கிறதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அவங்க அப்பாவியை கூட போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்துட்டு மந்திரியை கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மந்திரியுடைய மகன். இதை பார்த்த உடனே மந்திரிக்கு மனசுல ஒரு விஷயம் தோணும். மந்திரியோட மகனுக்கு மனசுல ஒரு விஷயம் தோணுது. இனி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நேரில் போய் பார்க்காமலும் அதை பற்றி வந்துட்டு சரியாக தெரிஞ்சிக்காமலும் நம்ம அதை பற்றி எந்த வித வந்துட்டு வதந்தி பேசக்கூடாது. நம்ம ஒரு முடிவு செய்யக்கூடாது. இது இப்படி தான், இவன் இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவு செய்யக்கூடாது அப்படின்ற அந்த முடிவை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து மந்திரியோட மகன் எடுக்கிறாருங்க. நேராக வீட்டுக்கு வராரு. நீ வீட்டுக்கு வந்து அப்பாக்கிட்ட வந்துட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் இந்த அளவுக்கு தவறு செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தன்னுடைய தந்தையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர் மன்னிப்பும் கேட்குறாரு. இதற்கு அடுத்தது நேராக போய் மன்னரை பார்க்குறாரு. மன்னருடைய காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சுட்டு இது போன்ற நிகழ்வுகள் நடந்துன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், இன்னும் நான் தவறாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கள் அவர்களிடம் இருந்துட்டு மன்னிப்பையும் வாங்கிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, நேராக எனக்கு இந்த பதவி இனி வேணாம், இந்த பாவம் செய்த இடத்துல நான் இந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன், என் தந்தை செய்த தவறுக்கு நான் பிராயச்சித்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரியோட மகன் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்துட்டு அந்த சித்தரோட பீடத்துக்கே போயிடுறாரு. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது எந்த முடிவையுமே யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தீர விசாரிக்கணும். அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே போல தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்கூட பார்த்தாலும் சரி, அதை முதல்ல நீங்கள் விசாரிக்கணும். நீங்களே நம்பிடக்கூடாது. மற்றவர்களை பற்றி தெரியாமல் புரணி பேசவே கூடாது. இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா நல்லவர்களை கிட்ட வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக நான் நரேட் பண்ணதில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துச்சு ஒரு சில இடங்களில். பட் எனக்கு பெருசாக அதை நரேட் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்றதுனால தான் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வந்திருக்கும். இனி வரும் வீடியோக்குள்ள இதை நான் சரி செஞ்சுக்கிறேன். நான் இதில் ஏதேனும் பிழை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற மோட்டிவேஷனல் சம்மந்தப்பட்ட வீடியோஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய MSV சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு MSV சேனலோட இணைந்தே இருங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம்.